என் உயிரினும் மேலான ஒரு முன்னேறிய வகுப்பை சேர்ந்த மாணவன் கேட்கிறான், 84 மதிப்பெண் எடுத்த எனக்கு கிடைக்காத வேலை வாய்ப்பு 83 மதிப்பெண் எடுத்த பட்டியலினத்தவன் என்ற ஒற்றை காரணத்திற்காக அவனுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அங்கே எனக்கு உரிமை மறுக்கப்படுகிறது, அநீதி இழைக்கப்படுகிறது என்று அந்த மாணவன் சொல்கிறான். இந்த 84 மதிப்பெண்ணிற்கும் 83 மதிப்பெண்ணிற்கும் இடையில் என்ன வித்தியாசம் என்று பார்க்கும்போது இடையில் 1 மதிப்பெண் வித்தியாசம் என்று சொல்லிவிடலாம். ஆனால் நன்றாக பாருங்கள் தோழர்களை, இந்த இருவேறு மதிப்பெண்களுக்கு இடையில் 1 நூற்றாண்டு கால இடைவெளி இருக்கிறது. ஆம், இந்த முன்னேறிய வகுப்பை சேர்ந்தவனின் தாத்தா கணக்காளனாக இருந்த போது அவரது வீட்டில் களை பறித்துக் கொண்டிருந்தவனின் பேரன் தானே இந்த ஒடுக்கப்பட்டவன். இந்த முன்னேறிய வகுப்பை சேர்ந்தவனின் அப்பா ஆசிரியராக இருந்த போது அவரது வீட்டில் வேலைக்காரனாக இருந்தவனின் மகன் தானே இந்த ஒடுக்கப்பட்டவன். இப்படி கல்வியும் வேலை வாய்ப்பும் ஒரு முன்னேறிய வகுப்பை சேர்ந்த குடும்பத்தில் அடக்கி வைக்கப்பட்டு அவன் எடுத்த மதிப்பெண்ணிற்கும் முன்னேற்றத்தின் வாசனை கூட படாத வகுப்பில் இருந்து வந்து ஒருவன் எடுத்த மதிப்பெண்ணிற்கும் உள்ள இடைவெளிதான் இடஒதுக்கீட்டிற்கு காரணமாக இருக்கிறது.